இப்போ வேர்ல்ட்ல ஜியோ பொலிட்டிக்கல் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து நெறைய நாடுகளுக்கு பெரிய இம்பாக்ட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அதாவது இப்போ வெஸ்ட் ஏசியாவுடைய இந்த கான்ஃப்ளிக்ட் காரணமா நம்மளுடைய இந்தியாவுடைய பாண்ட் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தெரியும். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அங்க பிளாக்கேடா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆயிலுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆயில் இம்பாக்ட்னால நம்மளுடைய இன்ஃப்ளேஷனுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அப்புறம் வந்து இந்த எஃபெக்ட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த மாதிரி வந்து பாதிக்குது, இம்பாக்ட் ஃபுல்லாகுது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்திய கவர்மெண்டோடைய பாண்ட் எயில்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 6.66% இருந்து 6.68% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய மூமெண்ட் மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆனா பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் சின்ன சின்ன மூவ் கூட வந்து பெரிய சிக்னல் மாதிரி தெரியலாம். ஒரு சீரியஸ் சிக்னல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு இதுல நோட் பண்ணணும் அப்படின்னா, பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாண்ட் பிரைஸ்மே வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ்ல ஸ்லைட் சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்ற மீனிங் தான் வந்து இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மொமெண்டோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்கு அண்ட் வந்து ஈரான் மேல வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஈரானுடைய இந்த ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சிச்சுவேஷன்ல குளோபல் மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய நாட்களா இப்போ ஒரு 3 மாசமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் எப்பவுமே வந்து ஸ்டெபிலிட்டியை தான் வந்து விரும்பும். ஸோ வார் வந்துச்சு அப்படின்னா ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியில பிக்கஸ்ட் ட்ரிகர் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் ஜம்ப் ஆகுறது தான். ஸோ வந்து $75 இருந்து $82 வரையுமே வந்து ஜம்ப் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல என்ன டேஞ்சர் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஆயில் இம்போர்ட்டட் அதாவது டிபெண்டன்சி கண்ட்ரி தான். ஸோ இதனால நம்மளோட இம்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய போர்ஷன் மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருது. ஸோ இதுலயும் முக்கியமான ரூட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான். ஸோ இந்த ரூட் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா சப்ளை செயின் வந்து இட் செல்ஃப் வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த என்டையர் செயின் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதனால எதுக்கு நடக்குது, அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்னால பாண்ட் வந்து ஏன் வந்து இம்பாக்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல்னால ஆயில் பிரைஸா இருக்கட்டும், ஆயில் பிரைஸ்னால ஏன் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, கோர் வந்து நான் சொல்றேன், அதை கிளியரா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசலுடைய காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா பொருட்களோட எல்லா திங்ஸோட பிரைஸ்மே வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால கண்டிப்பா இன்ஃப்ளேஷனுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டு மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் அப்படின்னா, ஆர்பிஐ உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண முடியாது, இப்போதைக்கு கட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேபி ஹையா இருக்கலாம். இன்னும் ஹையாறதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா ஹை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் பாண்ட் எயில்டோடைய இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் எயில்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் பாண்டோடைய பிரைஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால இது இம்பாக்ட் ஆகுது, இதனால இம்பாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஸ்கை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ சேஃப் அசட்ஸை தான் வந்து மேபி மேக்சிமம் தேடுவாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வேலட்டில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வேலட்டில தான் வந்து அந்த கண்டினியூ ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து பாண்ட்ல கூட ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சேஃப்டி கூட வந்து கேரண்டி இல்லாத ஒரு சிக்னலா தான் வந்து தெரியுது. ஸோ இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இம்போர்ட் பில்லு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். அதே மாதிரி ரூபீஸ் வீக் ஆகும். இதோட எஃபெக்ட் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து வாலட்லியா இருக்கும். அப்புறம் எஃபிஐ வந்து அவுட்ஃப்ளோ ஆவாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் க்ரோத்துமே ப்ரெஷரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வார் தான். ஸோ ஆனால் நம்மளோட எக்கனாமிக் இன்டைரக்டா வந்து ரொம்பவே இம்பாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த 2 பேசிக் பாயிண்ட்ஸோடைய மூமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே ஸ்மாலா தெரிஞ்சாலுமே ஒரு வார்னிங்கா தான் தெரியுது. ஏன்னா ஆயில் பிரைஸ் இன்னும் மேல போச்சு அப்படின்னா, வார் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இன்னும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா
கண்டிப்பா பாண்ட் yield இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் வந்து இன்ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்றது மார்க்கெட்டை மூவ் பண்ற ஒரு பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆயில் வந்து இந்திய எக்கனாமிக்கு ஒரு ஹார்ட் பீட் அப்படின்ற மாதிரியும், பாண்ட் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் நம்மளுடைய ஃபியூச்சர் சிக்னலா கூட இருக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டோர்ம் வந்து உருவாகிற சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்திய மார்க்கெட் பொறுத்தவரையும் எது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இந்த ஆயிலா இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், இதனால நம்மளுடைய இப்போ பாண்ட் மார்க்கெட்ல சில இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆயில் பிரைஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், ஸோ நீங்க எந்த மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல்னால எந்த மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதா இருக்கு, எந்த மார்க்கெட் வந்து டவுனா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.